தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் நடிகர் திலகம் என்று போற்றப்படும் சாவித்ரி ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள சிராவூர் கிராமத்தில் குருவையா சுபத்ரம்மா தம்பதிகளுக்கு இரண்டாவது மகளாக பிறந்தவர். சாவித்ரி மிகச்சிறிய குழந்தையாக, அதாவது அவருக்கு 6 மாதங்களே ஆகியிருந்த போது அவரது தந்தை குருவையா திடீரென காலமானார். கணவனின் திடீர் மறைவுக்கு பின் குடும்பத்தை நடத்த வழியின்றி தவித்த தாய் சுபத்ரம்மா தனது 2 பெண் குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு தன் சகோதரரான கேவி சௌத்ரியின் வீடான விஜயவாடாவுக்கு குடிபெயர்ந்தார். அதன் பிறகே சாவித்ரியின் குடும்பம் தாய்மாமனின் முழு பராமரிப்பில், அதாவது முழு கட்டுப்பாட்டில் வர ஆரம்பித்தது. நடிகை சாவித்ரிக்கு உடன் பிறந்த ஒரே ஒரு மூத்த சகோதரி மாருதியாகும். நடிகை சாவித்ரி திரையுலகில் நுழைந்து புகழின் உச்சிக்கு சென்று கோடிக்கணக்கில் சம்பாதித்த போதிலும் அவரது சகோதரி மாருதி திரையுலகிற்கு வரவில்லை. அவர் மிகவும் எளிமையான, விளம்பர வெளிச்சமில்லாத ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து வந்தவர். தன்னுடைய தந்தையின் அமைதியான மறைவும் தாய்மாமனின் ஆதிக்கமும் சாவித்ரியை சிறுவயதிலேயே, அதாவது பள்ளி பருவத்திலேயே நடன வகுப்புகளுக்கும் நாடக மேடைகளுக்கும் பின்னாட்களில் சினிமாவுக்கும் தள்ளிய முதன்மை காரணியாக அமைந்தது. நடிகை சாவித்ரி தன்னுடைய சிறுவயதில் பள்ளிக்கு செல்ல ஆசைப்பட்டு தாயிடம் கூறிய போது தன்னுடைய சகோதரனை மீறி, அதாவது நடிகை சாவித்ரியின் தாய்மாமனை மீறி எதுவும் செய்ய இயலாது என்று கூறிவிட்டாராம். காலப்போக்கில் நடிகை சாவித்ரி தன்னுடைய தனித்துவ திறமையால் நடனம் மற்றும் நாடகங்களில் சிறந்து விளங்கினார். திரைப்பட வாய்ப்புகளுக்காக சென்னை வந்த நடிகை சாவித்ரி 1950ஆம் ஆண்டு சம்சாரம் படத்தில் சிறிய வாய்ப்பு கிடைத்தாலும் கை நழுவி போனது. அதன் பிறகு 2 ஆண்டுகள் கழித்து 1952ஆம் ஆண்டு வெளியான பாதாள பைரவி திரைப்படத்தில் ஒரு நடன காட்சியில் அறிமுகமாகி அதே ஆண்டு வெளியான கல்யாணம் பண்ணிப்பார் படம் மூலம் கதாநாயகியாக முத்திரை பதித்தார். மிசியம்மா, மாயாபஜார், பாசமலர், நவராத்திரி, திருவிளையாடல், படிக்காத மிதை, ரத்த திலகம் என பல வெற்றி படங்களை கொடுத்த நடிகை சாவித்ரி தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் தவிர்க்க முடியாத உச்ச நட்சத்திரமாக உயர்ந்தார். நடிகை சாவித்ரி சின்னாரி பப்பலு என்ற தெலுங்கு படத்தை இயக்கி பெண்களை மட்டுமே கொண்டு தயாரித்து சாதனை படைத்துள்ளார். தமிழில் குழந்தை உள்ளம், பிராப்தம் போன்ற படங்களையும் இயக்கியுள்ளார். நடிகை சாவித்ரி பசி என்று வந்தவர்களுக்கு வாரி வழங்கும் குணம் கொண்டவர். 1962ஆம் ஆண்டு இந்திய சீன போரின் போது தனது ஒட்டுமொத்த தங்க நகைகளையும் பிரதமர் நிவாரண நிதிக்காக வழங்கியவர். நடிகை சாவித்ரியின் வாழ்க்கையை வரலாற்றை மையமாக கொண்டு 2018ஆம் ஆண்டு நடிகர் திலகம் என்ற திரைப்படம் உருவாக்கப்பட்டு தேசிய விருதையும் பெற்றது. 1948-49களில் ஜெமினி ஸ்டுடியோவுக்கு நடிகை சாவித்ரி வாய்ப்புக்காக நுழைந்த போது ஜெமினி கணேசன் அங்கு நடிப்புத்துறை அதிகாரியாகவும் மற்றும் புகைப்பட கலைஞராகவும் பணியாற்றி கொண்டிருந்தார். சாவித்ரியை முதலில் புகைப்படங்கள் எடுத்தவர் ஜெமினி கணேசனே. அந்த சந்திப்பிலேயே சாவித்ரியின் அழகு, நடிப்பு ஆர்வம் மற்றும் சுட்டித்தனம் ஜெமினியை கவர்ந்தது. சாவித்ரிக்கும் ஜெமினியின் கம்பீரமான தோற்றமும் ஆங்கில புலமையும் கனிவான பேச்சும் பிடித்து போனது. 1952ஆம் ஆண்டு வெளியான மனம்போல் மாங்கல்யம் திரைப்படத்தில் ஜெமினி கணேசனும் சாவித்ரியும் இணைந்து நடித்தனர். இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது இருவரும் நீண்ட நேரம் ஒன்றாக நேரத்தை செலவிட முடிந்தது. ஜெமினி கணேசன் சாவித்ரிக்கு நடிப்பு நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பதிலும் வசன உச்சரிப்பை சரி செய்வதிலும் உதவி செய்தார். ஜெமினி கணேசனின் அலாதியான அன்பும் காதலன் என்பதையும் தாண்டி ஒரு பாதுகாப்பான உணர்வை தந்ததும் சாவித்ரிக்கு ஜெமினி கணேசன் மீது ஒருவித தீவிரமான காதல் ஏற்பட ஆரம்பித்தது. ஜெமினி கணேசனுக்கு ஏற்கனவே அளவேலு என்ற மனைவியும் குழந்தைகளும் இருப்பதை தெரிந்து கொண்ட சாவித்ரி ஜெமினி கணேசனை விட்டுக் கொடுக்க மனமில்லாமல் 1952ஆம் ஆண்டு தன்னுடைய 16-17 வயதில் வீட்டை விட்டு வெளியேறி சாமுண்டீஸ்வரி கோவிலில் இருவரும் மிகவும் எளிமையான முறையில் ரகசியமாக தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டனர். இந்த ரகசிய திருமணம் சாவித்ரியின் தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையாக மாறியது. அதுவரை தாய்மாமனின் கட்டுப்பாட்டில் இருந்த சாவித்ரி இந்த திருமணத்திற்கு பின் தனது தனிப்பட்ட முடிவுகளையும் திரையுலக முடிவுகளையும் சொந்தமாக எடுக்க ஆரம்பித்தார். நடிகை சாவித்ரி சிறு வயதிலேயே ஜெமினி கணேசனின் புகைப்படத்தை பார்த்து ரசித்து அவர் மீது காதல் பயப்பட்டவர். ஜெமினி கணேசனுக்கு ஏற்கனவே திருமணமானது தெரியும் என்றாலும் அவர் காட்டிய அலாதியான அன்பு சாவித்ரியை வீழ்த்தியது. ஆனால் திருமணத்திற்கு பிறகும் ஜெமினிக்கு பிற பெண்களோடு இருந்த தொடர்புகள் சாவித்ரியை நிலைகுலைய செய்தன. புஷ்பவள்ளி, விஜயசாந்தி என அடுத்தடுத்த உறவுகள் சாவித்ரியின் மனதில் ஆழமான வடுவை ஏற்படுத்தின. நடிகை சாவித்ரி ஜெமினி கணேசன் திருமணம் கொஞ்ச காலம் ரகசியமாகவே இருந்தது. ஆனால் ஒரு பிரபலமான சோப் விளம்பரத்தில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் போது சாவித்ரி தன்னுடைய பெயரை சாவித்ரி கணேஷ் என்று முதன்முறையாக பதிவு செய்தார். அதன் பிறகு இவர்களது ரகசிய திருமணம் திரையுலகிற்கும் பொது மக்களுக்கும் வெளிச்சத்திற்கு வந்தது. ஜெமினி கணேசனுக்கு மற்ற பெண்களோடு இருந்த தொடர்புகளும் அவர் மேல் இருந்த பெண்கள் மீதான சர்ச்சைகளும் சாவித்ரிக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தின. மேலும் நடிகை சாவித்ரி சொந்தமாக படங்கள் தயாரித்து பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்தார். இது இருவருக்கும் இடையே பெரிய வாக்குவாதங்களை உருவாக்கியது. ஜெமினி கணேசனின் பெண்கள் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் நிதி நெருக்கடியால் சாவித்ரி தீவிர மது பழக்கத்திற்கு ஆளானார். 1970களின் தொடக்கத்தில் நடிகை சாவித்ரி ஜெமினி கணேசனை விட்டு பிரிந்து தன்னுடைய குழந்தைகளோடு தனித்து வாழத் தொடங்கினார். சாவித்ரி பிராப்தம் என்ற திரைப்படத்தை சொந்தமாக இயக்கியதால் வந்த நஷ்டம், அதே நேரத்தில் வருமான வரித்துறை மேற்கொண்ட அதிரடி சோதனைகள் அவரது வீடுகள், நகைகள் மற்றும் வங்கி கணக்குகளை முடக்கியது. ஒரே இரவில் சாவித்ரி நடுத்தெருவுக்கு தள்ளப்படும் சூழலும் உருவானது. பண இழப்பை விட ஜெமினி கணேசனின் பிரிவு அவரை மன ரீதியாக பித்தாக மாற்றியது. தூக்கமில்லாமை மற்றும் தனிமையை போக்க மதுவை கையில் எடுத்தார்.
ஆரம்பத்தில் மருந்தாக மாறிய மது நாளடைவில் அவரையே விழுங்கியது. படப்பிடிப்பு தளங்களுக்கும் மது அருந்திவிட்டு வரும் நிலைக்கு தள்ளப்பட்டார் நடிகை சாவித்ரி. வருமான வரித்துறையினர் எந்த நேரத்திலும் சோதனையிட வரலாம் என்ற பயம் உச்சத்தில் இருந்த காலத்தில் சாவித்ரி தனது கோடிக்கணக்கான தங்க, வைரம் மற்றும் நவரத்ன நகைகளை யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய வீட்டின் சில ரகசிய சுவர்களிலும் அஸ்திவார பகுதிகளிலும் குளிதோண்டி புதைத்து வைத்துள்ளார். ஆனால் மன உளைச்சலும் மது பழக்கமும் அதிகமானதால் எந்த நகையை எங்கு புதைத்து வைத்தார் என்ற நினைவே அவருக்கு மறந்து போனது. பிற்காலத்தில் அவர் வறுமையில் வாடிய போதும் அந்த நகைகள் இருக்கும் இடத்தை நினைவு கூற முடியாமல் போனது ஒரு சோகமான திருப்பமே. சாவித்ரி உச்சத்தில் இருந்த காலத்தில் அவருடைய சொத்துக்களையும் காரியங்களையும் கவனித்துக் கொண்ட சில நெருங்கிய உதவியாளர்கள் அவரது சொத்துக்களை தங்கள் பெயருக்கு மாற்ற பல சதித்திட்டங்களை தீட்டினர். ஒருமுறை சாவித்ரி இரவு நேரத்தில் காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது அவரது காரின் பிரேக் வயர்கள் துண்டிக்கப்பட்டு பெரும் விபத்தை சந்தித்தது. அது சாதாரண விபத்து அல்ல, அவரை ஒழித்துக்கட்ட நடந்த சதி என்று காவல்துறை விசாரணைக்கு பிறகு தெரிய வந்தது. ஒரு கட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து துரோகங்களை சந்தித்ததால் சாவித்திரிக்கு மனிதர்கள் மீதான நம்பிக்கை முற்றிலும் போயிருந்தது. தனக்கு யாரோ செய்வினை அல்லது போலி மாந்திரீகம் செய்துவிட்டதாக தீவிரமாக நம்பத் தொடங்கினார். இதற்காக பல போலியான சாமியார்களையும் மாந்திரிகர்களையும் வீட்டுக்கே வரவழைத்து ஆயிரக்கணக்கில் பணத்தை கொட்டி கொடுத்தார். அவர்கள் கொடுத்த கண்ட லேகியங்களையும் தாயத்துக்களையும் நம்பி தனது உடல் நலனை மேலும் கெடுத்துக் கொண்டார் நடிகை சாவித்ரி. 1957ஆம் ஆண்டு வெளியான மாயா பஜார் திரைப்படத்தில் சாவித்ரி மாயா சசிகலாவாக வந்து ஆகானா பெல்லாண்டா பாடலுக்கு நடனமாடுவார். அதில் துச்சாதன் கேரக்டரின் பொம்மையை காலால் விதித்து இடது கண்ணை மட்டும் தனியாக சிமிட்டி வலது கண்ணை நிலையாக வைத்திருக்கும் ஒரு காட்சி வரும். கணினி கிராபிக்ஸ் இல்லாத அந்த காலத்தில் இது அசாத்தியமான கண்ண சேவை சாவித்ரி ஒரே டேக்கில் செய்து முடித்திருப்பார். இதை கண்ட முன்னணி ஹாலிவுட் ஒளிப்பதிவாளர் ஒருவர் இது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட நடிப்பு என்று நேரில் வந்து நடிகை சாவித்ரியை வியந்து பாராட்டியுள்ளார். பாசமலர் படப்பிடிப்பின் போது ஒரு உணர்ச்சி பூர்வமான காட்சியில் சிவாஜி கணேசன் ஓடி வந்து சாவித்திரியை கட்டி அணைக்க வேண்டும். அப்போது செட்டில் இருந்த ஒரு கனரக விளக்கு எதிர்பாராத விதமாக அருந்து சிவாஜியின் தலைக்கு நேராக விழ வந்தது. நொடி பொழுதில் இதை கவனித்த சாவித்ரி காட்சியின் எக்ஸ்பிரஷனை தாண்டியும் சிவாஜியை பலமாக பக்கவாட்டில் தள்ளிவிட்டார். விளக்கு தரையில் விழுந்து நொறுங்கியது. சாவித்ரியின் அந்த சமயோஜிதமான செயலால் மட்டுமே அன்று சிவாஜி கணேசன் பெரும் விபத்திலிருந்து தப்பினார். நவராத்திரி திரைப்படத்தில் 9 விதமான கதாபாத்திரங்களில் சிவாஜி நடித்திருந்தாலும் மனநல மருத்துவமனை காட்சியில் சாவித்திரியின் உணர்ச்சி பெருக்கு சிவாஜியையே மறள வைத்தது. கிளிசரின் பயன்படுத்தாமலேயே சாவித்திரியின் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்ததோடு அவரது உடலும் நிஜமாகவே நடுங்கத் தொடங்கியது. சாவித்திரியின் அந்த ஆக்ரோஷமான நடிப்பை பார்த்து மிரண்டு போன சிவாஜி, அம்மாடி சாவித்திரி, உன்னோட நடிப்புக்கு முன்னாடி நான் தோத்துட்டேன் என்று சிவாஜி கணேசனை கட்டிப்பிடித்து பாராட்டினாராம். சாவித்ரி வெறும் அமைதியான நடிகை மட்டுமல்ல, அதிவேக கார்களை விரும்பி ஓட்டும் ரேசர்களில் சென்னையில் ரேசர் கார்களை அதிவேகமாக ஓட்டிச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, நடிகை சாவித்ரி முறையான ரைபிங் ஷூட்டிங் பயிற்சி பெற்றவர். அப்போதைய மெட்ராஸ் துப்பாக்கி சுடுதல் போட்டிகளில் கலந்து கொண்டு பல ஆண் போட்டியாளர்களை வீழ்த்தி சாம்பியன் பட்டமும் வென்றுள்ளார். இந்த விஷயம் அன்றைய நாளிதழ்கள் கூட மிக சிறிய செய்தியாகவே வெளிவந்தது. நடிகை சாவித்ரியிடம் உதவி கேட்டு பகலில் வந்தால் தாய்மாமன் மற்றும் மேலாளர்கள் தடுத்து விடுவார்கள் என்பதால் வறுமையில் வாடிய பல ஏழை நாடக கலைஞர்கள் நள்ளிரவில் சாவித்ரியின் வீட்டின் பின்புற கதவை தட்டுவார்கள். சாவித்ரி தனது தனிப்பட்ட பணப்பெட்டியிலிருந்து ஆயிரக்கணக்கில் பணத்தையும் பட்டு புடவைகளையும் யாருக்கும் தெரியாமல் கதவு இடுக்கின் வெளியே எடுத்துக் கொடுப்பாராம். அவர் இறந்த பிறகே ஆயிரக்கணக்கான ஏழை நாடக குடும்பங்கள் சாவித்ரி தங்களுக்கு செய்த இந்த நள்ளிரவு கொடைகளை வெளிப்படையாக கூறி கதறி அழுதுள்ளனர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அதிவேகமாக கார் ஓட்டுவதில் வல்லவர் என்பதும் சாவித்ரி ரேஸ் கார்களை விரும்பி ஓட்டுபவர் என்பதும் நெருங்கிய வட்டாரத்திற்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாகும். ஒருமுறை படப்பிடிப்பு முடிந்து பிரபலமான டாட்ஜ் காரில் சாவித்ரி புறப்பட்ட போது எம்ஜிஆரும் தன் காரில் பின்தொடர்ந்தார். சாவித்ரி காரின் வேகத்தை அதிகரிக்க சென்னை சாலையில் இருவருக்கும் இடையே ஒரு ரகசிய கார் பந்தயமே நடைபெற்றது. இறுதியில் சாவித்ரி காரை முந்தி சென்று நிறுத்த எம்ஜிஆர் புன்னகையோடு இறங்கி வந்து, பொண்ணுங்க இவ்வளவு தைரியமா கார் ஓட்டி நான் பார்த்ததே இல்லை சாவித்ரி என்று கைதட்டி பாராட்டியுள்ளார் மக்கள் திலகம் எம்ஜிஆர். 1957ஆம் ஆண்டு வெளியான மகாதேவி திரைப்பட படப்பிடிப்பின் போது ஒரு உணர்ச்சி பூர்வமான வசன காட்சி படமாக்கப்பட்டது. எம்ஜிஆர் தன் கம்பீரமான குரலில் வசனம் பேசி முடித்ததும் சாவித்ரி தன் ஒற்றை பார்வையாலும் சிறிய புன்னகையாலும் அந்த காட்சியின் மொத்த கவனத்தையும் தன் பக்கம் திருப்பியிருப்பார். ரீடேக் சென்ற போதும் சாவித்ரியின் எக்ஸ்பிரஷனே மிளிர்ந்தது. இதை கவனித்த எம்ஜிஆர் இயக்குநரிடம், சாவித்ரி கூட நடிக்கும் போது நம்ம கொஞ்சம் அசந்தாலும் அவங்க கண்ணாலேயே நம்மளை தூக்கி சாப்பிட்டுருவாங்க என்று நகைச்சுவையாக கூறி தன் பாராட்டை தெரிவித்துள்ளார் மக்கள் திலகம் எம்ஜிஆர். நடிகை சாவித்ரி தனது கடைசி காலத்தில் கடுமையான பொருளாதார நெருக்கடியிலும் உடல்நல குறைவிலும் வாடிய போது யாரையும் நிதியுதவி கேட்டு அணுகவில்லை. ஆனால் விஷயத்தை கேள்விப்பட்ட அப்போதைய தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் சாவித்ரியின் சுயமரியாதைக்கு பங்கம் வரக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தார். தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து ஒரு கணிசமான தொகையை அரசாங்கத்தின் உதவி என்று காட்டாமல் ஒரு நல விரும்பியின் பெயரில் மருத்துவ செலவுகளுக்காக சாவித்ரியின் குடும்பத்தினரிடம் ரகசியமாக போய் சேருமாறு ஏற்பாடு செய்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். சரோஜா தேவி மற்றும் KR விஜயா இருவரும் சாவித்ரியை மூத்த அக்காவாகவும் குருவாகவும் மதித்தனர்.
படப்பிடிப்பு இடைவேளைகளில் சாவித்ரி தன் கையாலேயே சமைத்து இவர்களுக்கு உணவளித்துள்ளார். 1960களின் பிற்பகுதியில் சாவித்ரியின் குடும்ப பிரச்சனைகள் தீவிரமடைந்த போது தயாரிப்பாளர்கள் சாவித்ரிக்கு கொடுக்க வேண்டிய முன்னணி கதாநாயகி வாய்ப்புகளை சரோஜா தேவி மற்றும் KR விஜயாவுக்கு மாற்றத் தொடங்கினர். தன்னை தேடி வரவேண்டிய வாய்ப்புகள் கை நழுவியது சாவித்ரிக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது. நடிகை சாவித்ரி தன்னிடம் இருந்த பணத்தை ஏழை நாடக கலைஞர்களுக்கும் உதவி கேட்டு வந்தவர்களுக்கும் வாரி வழங்கியதை கண்ட MR ராதா சாவித்ரியை மனதார பாராட்டியுள்ளார். திரையுலகில் பலரும் பணத்தை சேர்க்க மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் இந்த சாவித்ரி மட்டுமே சம்பாதித்த பணத்தை மற்றவர்களுக்கும் கொடுத்து மகிழ்கிறார். இவர் வெறும் நடிகை மட்டுமல்ல, மாமனிதர் என்று பலமுறை சாவித்ரியின் தாராள குணத்தை குறிப்பிட்டிருக்கிறாராம். அதே நேரத்தில் சாவித்ரி தன் சுய சம்பாத்தியத்தையும் சொத்துக்களையும் ஜெமினி கணேசன் மீதான அன்பினாலும் தவறான மனிதர்களை நம்பியும் இழந்து வருவதை கண்ட MR ராதா தன் இயல்பான நக்கலான பாணியில் எச்சரிக்கவும் தவறவில்லை. படப்பிடிப்பு தளங்களில் ஜெமினி கணேசனை நோக்கி, என்னையா சாமி, பொண்ணுங்களோட மனசாய மயக்கிறதுல நீ கெட்டிக்கிறன் தான், ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தையும் ஒழுங்கா காப்பாற்ற தெரியலையே என்று நேரடியாகவே நையாண்டி செய்துள்ளார். சாவித்ரியிடம், நீ நடிப்பில் கெட்டிக்காரி, ஆனா மனுஷங்களை எடை போடுறதுல ஏமாந்துடுற. இந்த சினிமா உலகத்துல அளவுக்கு அதிகமா அன்பை கொட்டுறதும் கண்மூடித்தனமா பணத்தை கொட்டுறதும் ஆபத்து என்று தன் பாணியில் அறிவுரை கலந்த எச்சரிக்கை கொடுத்துள்ளார் MR ராதா. ஆரம்ப காலங்களில் நடன காட்சிகளிலும் சிறிய வேடங்களிலும் நடித்து வந்த சாவித்ரிக்கு 1953ஆம் ஆண்டு வெளியான தேவதாஸ் திரைப்படம் தான் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. 18 வயதே நிரம்பிய சாவித்ரி பார்வதி என்ற உணர்ச்சிமிக்க கதாபாத்திரத்தில் காட்டிய முதிர்ச்சியான நடிப்பு இந்திய திரையுலகை வியப்பில் ஆழ்த்தியது. அழுது நடிக்கும் சோக காட்சிகளில் கிரிசலின் இல்லாமல் இயல்பாக கண்ணீர் வடித்து நடிகை சாவித்ரியை தென்னிந்தியாவின் தலை சிறந்த நடிகை என்று விமர்சகர்களும் மக்களும் ஏக மனதாக ஏற்றுக்கொள்ள வைத்த தருணம் அதுதான். தேவதாஸ் படத்தின் சோகமான பிம்பத்தை தகர்த்து 1955ஆம் ஆண்டு வெளியான மிசியம்மா திரைப்படம் சாவித்ரியின் திரையுலக பாதையை முற்றிலும் மாற்றியது. உண்மையிலேயே இந்த படத்தில் முதலில் பானுமதி தான் நடிக்கவிருந்தார். சில காரணங்களால் அவர் விலகியதால் அந்த வாய்ப்பு நடிகை சாவித்ரிக்கு வந்தது. நகைச்சுவை, சுட்டித்தனம், கண்டிப்பான ஆசிரியர் பல பரிமாணங்களை காட்டி மேரி கதாபாத்திரத்தில் சாவித்ரி ஆதிக்கம் செலுத்தியிருப்பார். இத்திரைப்படத்தின் பிரம்மாண்ட வெற்றி சாவித்ரியை தென்னிந்திய திரையுலகின் மிக அதிக சம்பளம் வாங்கும் கதாநாயகியாக உயர்த்தியது. நடிகை சாவித்ரி தன்னுடைய 16வது வயதில் சம்சாரம் என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் கேமராவுக்கு முன்னால் NTR மற்றும் முன்னணி நடிகர்களை பார்த்ததும் ஏற்பட்ட அதிகப்படியான பதற்றத்தால் பலமுறை ரீடேக் வாங்கியுள்ளார். இதனால் அவரை கதாநாயகி பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டு சிறிய வேடத்திற்கு மாற்றினார்கள். ஆனால் அதே சாவித்ரி பின்னாளில் ஒரே டேக்கில் மிக நீண்ட வசனங்களை பேசி அசத்தி இருப்பார். உலக நாயகன் கமலஹாசன் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் அவருக்கு தாயாக நடித்தவர் சாவித்ரி தான். படப்பிடிப்பு தளத்தில் சிறுவன் கமலுக்கு தேவையான உணவு, கவனிப்பு என அனைத்தையும் தன் சொந்த மகனைப் போல செய்தாராம். பின்னாளில் கமலஹாசன் பல பேட்டிகளில் திரையுலகில் என்னை ஒரு குழந்தையாக கொஞ்சி வளர்த்த உண்மையான கதாநாயகி சாவித்ரி அம்மாதான் என உருக்கமாக நினைவு கூர்ந்துள்ளார். 1968ஆம் ஆண்டு சாவித்ரி சின்னாரி பப்பலு என்ற தெலுங்கு திரைப்படத்தை இயக்கி தயாரித்தார். இத்திரைப்படத்தின் சிறப்பு என்னவென்றால் தயாரிப்பு, இயக்கம், இசை என தொழில்நுட்ப குழுவில் பெரும்பாலான துறைகளில் பெண்களையே முதன்மையாக பயன்படுத்தி ஒரு புதிய புரட்சியை செய்திருப்பார். இத்திரைப்படம் ஆந்திர மாநில அரசின் நந்தி விருதையும் வென்றது. இந்திய திரையுலகிற்கு அவர் ஆற்றிய ஈடு இணையற்ற பங்களிப்பை பாராட்டி இந்திய அஞ்சல் துறை 2011ஆம் ஆண்டு சாவித்ரியின் உருவம் குறித்த சிறப்பு நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டு கௌரவித்தது என்பது பலருக்கும் தெரியாத உண்மையாகும். புகழின் உச்சத்தில் இருந்த காலத்தில் சாவித்ரிக்கு இரவு நேரங்களில் வித்தியாசமான உணவுகளை உண்ணும் பழக்கம் இருந்தது. நள்ளிரவு 2 மணிக்கு திடீரென எழுந்து அப்போதைய புகழ்பெற்ற ஹோட்டல்களில் இருந்து ஐஸ்கிரீம், நண்டுக்கறி அல்லது பிரத்யோக ஆந்திர ஊறுகாய் வேண்டும் என்று அடம்பிடிப்பாராம். காரை எடுத்துக்கொண்டு இரவு நேரத்தில் சென்னையின் வீதிகளில் அலைந்து திரிந்து அந்த உணவுகளை வாங்கி வர அவரது ஓட்டுநர்களும் உதவியாளர்களும் திணறி போவார்களாம். சாவித்ரி தயாரித்த படங்களின் விநியோகஸ்தர்களும் அவரிடம் கடன் வாங்கிய நண்பர்களும் கொடுத்த நூற்றுக்கணக்கான காசோலைகள் அவரது பீரோவில் குவிந்து கிடந்தன. நிதி நெருக்கடி வந்த காலத்தில் அந்த காசோலைகளை வங்கியில் போட்டு பணமாக்க முயன்ற போது அவை அனைத்தும் செல்லாதவை என்று தெரிய வந்தது. தான் நம்பிய மனிதர்களின் இந்த மாபெரும் துரோகத்தை தாங்க முடியாமல் அந்த கோடிக்கணக்கிலான காசோலைகள் அனைத்தையும் சாவித்ரி தன் சொந்த கையாலேயே தீயிட்டு கொளுத்தி சாம்பலாக்கியுள்ளார். 1960களின் இறுதியில் சாவித்ரி தனது படப்பிடிப்பிற்காக தாராளமாக செலவு செய்தார். ஒரு தெலுங்கு படப்பிடிப்பிற்காக அன்றைய காலத்தில் நிஜமான ஒரு ஹெலிகாப்டரையே வாடகைக்கு எடுத்து வந்து செட்டிற்குள் இறக்கினார். இதை பார்க்க அன்றைய மதராஸ் மக்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டதால் பெரும் தடியடையே நடத்த வேண்டியிருந்தது. அன்றைய காலத்தில் ஒரு பெண் தயாரிப்பாளர் ஹெலிகாப்டரை வாடகைக்கு எடுத்து வந்து படப்பிடிப்பு நடத்தியது கோடம்பாக்கத்தையே மிரள வைத்தது. நடிகை சாவித்ரி தீவிர மது பழக்கத்திற்கு அடிமையான பிறகு பல நேரங்களில் வீட்டிற்கு செல்லாமல் தன் சொகுசு காரிலேயே மணிக்கணக்கில் தனியாக அமர்ந்திருப்பாராம். காரின் கண்ணாடியை ஏற்றிவிட்டு உள்ளே கார் இருளில் தனக்குத்தானே பேசிக் கொள்வதும் திடீரென உறக்கச் சிரிப்பதும் பின் அழுவதுமாக இருப்பாராம். அவரது வாழ்க்கையின் கடைசி நாட்களில் அவரிடமிருந்த தெய்வீக கலை மறைந்து ஒரு பயங்கரமான மனநில பித்தி நிலை அவரை முழுமையாக ஆட்கொண்டிருந்தது. நடிகை சாவித்ரி சிறு வயதாக இருந்தபோதே அவரது தந்தையை இழந்ததால் தாய்மாமன் KV சௌத்ரியின் அரவணைப்பில் தான் வளர்ந்துள்ளார். சாவித்ரியின் அபார திறமையை உணர்ந்த தாய்மாமன் சௌத்ரி
படிப்பதற்காக பள்ளிக்கு அனுப்பாமல் சிறு வயதிலிருந்தே ஓய்வில்லாமல் நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் நடிக்க வைத்தார். சாவித்திரியை ஒரு குழந்தையாக பார்க்காமல் பணம் காய்க்கும் மரமாகவே மட்டும் சௌத்ரி பார்த்துள்ளார். தன்னுடைய சிறு வயதிலேயே குழந்தைத்தனமான ஆசைகள், சுதந்திரம், பள்ளி படிப்பு ஏதுமின்றி ஒரு இயந்திரத்தை போல உழைக்க கட்டாயப்படுத்தப்பட்டதால் சாவித்திரிக்குள் கடுமையான மன அழுத்தம் சேர்ந்து கொண்டே இருந்திருக்கிறது. நடிகை சாவித்திரி இரவும் பகலும் இடைவிடாது படப்பிடிப்புகளில் பங்கேற்றதால் கடுமையான உடல் சோர்வுக்கும் தூக்கமின்மைக்கும் ஆளானார். அப்போது அவரது சோர்வை போக்கி உடனடி ஆற்றலையும் தூக்கத்தையும் வரவழைப்பதற்காக ஆரம்பத்தில் மருந்து என்ற பெயரில் சிறிதளவு மதுவை சாவித்திரிக்கு அவரது தாய்மாமன் சௌத்ரியே கொடுத்துள்ளார். ஜெமினி கணேசனுடனான காதலை தாய்மாமன் சௌத்ரி கடுமையாக எதிர்த்ததோடு சாவித்திரியை வீட்டை விட்டு வெளியேற விடாமல் பூட்டி வைப்பது, அவரது வருமானத்தை எல்லாம் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது என சாவித்திரியின் சுதந்திரத்தை பறித்துள்ளார். இதனால் தாய்மாமன் மீது ஏற்பட்ட தீவிர வெறுப்பும் ஜெமினி கணேசனை அடைந்த பின் கிடைத்த மிதமெஞ்சிய சுதந்திரமும் பின் நாட்களில் சாவித்திரியை கட்டுப்பாடற்ற மது பழக்கத்தை நோக்கி தள்ளியது. தாய்மாமன் சௌத்ரி பழக்கிய மது பழக்கம் ஜெமினி கணேசனுடன் சேர்ந்த பிறகு நடந்த உயர் சமூக பார்ட்டிகளே சாவித்திரியை முழுமையாக மதுவுக்கு அடிமையாக்கின. மேலும் ஜெமினி கணேசனோடு இருந்த காலத்தில் அவரோடு சேர்ந்து மது அருந்தும் பழக்கம் சாவித்திரிக்கு இயல்பான ஒன்றாக மாறியது. ஆரம்ப காலங்களில் உடல் தளராமல் உழைப்பதற்காக தாய்மாமன் சௌத்ரியால் மருந்தாக அறிமுகப்படுத்தப்பட்ட விஷம் பின்னாளில் ஜெமினி கணேசனின் பிரிவு, பண இழப்பு, தனிமை ஆகியவற்றால் ஏற்பட்ட மன அழுத்தத்தின் போது சாவித்திரியை முழுமையாக விழுங்கிவிட்டது. நடிகை சாவித்ரி வீட்டை விட்டு வெளியேறி ஜெமினி கணேசனை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவரது தாய்மாமன் சௌத்ரி சாவித்திரியிலிருந்து விலகினார். ஆனால் அதற்கு முன்பே சாவித்திரியின் ஆரம்பகால உழைப்பின் பெரும்பகுதியை அபகரித்து விட்டார் அவரது தாய்மாமன். தாயை போல அரவணைக்க வேண்டிய தாய்மாமனே சாவித்திரியை தனது சொந்த லாபத்திற்காக பயன்படுத்திக் கொண்டது சாவித்திரியின் துயரம் நிறைந்த வாழ்க்கையின் முதல் படிக்கட்டாக அமைந்தது. 1980 ஆண்டு மே மாதம் ஒரு படப்பிடிப்புக்காக பெங்களூரு சென்றிருந்த போது அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதாக கூறப்படுகிறது. மறுநாள் காலையில் அவர் மயக்க நிலையிலிருந்து எழவே இல்லை. நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம் மற்றும் அதிகப்படியான மதுவின் தாக்கம் ஒன்றாக இணைந்து அவரது மூளையை பாதித்து அவரை ஆழ் மயக்க நிலைக்கு கொண்டு சென்றது, அதாவது கோமா நிலைக்கு கொண்டு சென்றது. அதன் பிறகு உடனடியாக சென்னையில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் நடிகை சாவித்ரி மயக்க நிலையிலிருந்து மீளவே இல்லை. சுமார் 19 மாதங்கள் கோமா நிலையில் இருந்த நடிகை சாவித்ரி 1981 டிசம்பர் 26 அன்று காலமானார். சாவித்திரியின் மகளான விஜயா சாமுண்டீஸ்வரி மற்றும் மகன் சதீஷ்குமார் ஆகிய இருவருமே தாய் மிகவும் சிரமப்பட்ட இறுதி காலத்திலும் அவரோடு இருந்தனர். குறிப்பாக சாவித்ரி கோமா நிலைக்கு சென்று மருத்துவமனையிலும் வீட்டிலும் படுக்கையில் இருந்த 19 மாதங்களும் அவரது மகள் விஜயா சாமுண்டீஸ்வரி தான் தாயை அருகிலிருந்து கவனித்துக் கொண்டார். நடிகை சாவித்திரியும் ஜெமினி கணேசனும் கருத்து வேறுபாடு காரணமாக தனித்தனியாக வாழ்ந்து வந்த போதிலும் சாவித்ரி கோமா நிலைக்கு தள்ளப்பட்ட செய்தி அறிந்ததும் ஜெமினி கணேசன் அங்கு விரைந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதும் பின்னர் வீட்டிற்கு மாற்றப்பட்ட போதும் ஜெமினி கணேசன் அடிக்கடி வந்து பார்த்து மருத்துவ செலவுகள் மற்றும் பிற தேவைகளுக்கான உதவிகளை செய்து தன் ஆதரவை அளித்தார். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர்களான எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் ஆகியோர் சாவித்திரியின் நிலைமையை கண்டு வருந்தி அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகளையும் நிதி உதவிகளையும் செய்தனர். ஒப்பற்ற திறமையால் உலகையே வென்ற ஒரு கலைஞன் தன் அறியாமையாலும் உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகளாலும் தன் வாழ்க்கையை எவ்வாறு துளைத்தார் என்பதற்கு சாவித்திரியின் வரலாறு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை பாடமாகும். நன்றி, வணக்கம்.